இப்போ குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா சார்? 100%. இது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை நோக்கி பயணப்படும் போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சமும் நமக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம், தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது எப்படின்னா, நம்ம சுற்றத்தையும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். அது நல்ல ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் சார், டாக்டரை பார்த்துட்டோம், இது பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒருத்தர் 2 பேரோட மனநிலை ரொம்ப முக்கியம். அப்போ சில பெயிண்ட்டு இவங்களை அடுத்த கட்டத்துக்கு தூண்டி விடும். எப்படின்னா, குறிப்பாக ஸ்கை ப்ளூ கலர், இல்லை ராயல் ப்ளூ கலர், டர்காய்ஸ் ப்ளூ கலர், இது குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க ரூமையாவது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்த வீடையும் மாற்ற முடியல அப்படின்னா கூட தன்னோட ரூம் கலரை ஒரு ஸ்கை ப்ளூ கலர், ஒரு டர்காய்ஸ் ப்ளூ, இல்லைன்னா ஒரு ராயல் ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸில் வச்சுக்கலாம். கட்டாயம் குழந்தைய கொடுத்தே தீரும். இந்த மாதிரி அந்த பெயிண்ட்டை மாற்றி குழந்தை கிடச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் மனநிலையும் மாற்றும். குழந்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும்.